வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். ஒரு நாளாவது எனக்கு இந்த மாதிரி புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அம்மாவுக்கு நான் மட்டும் எங்க இருந்து இவ்ளோ ஆர்வம்? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அம்மாக்கு பிறந்த நாளுன்னதும் சாருக்கு தலைக்கால் புரியலையோ? சரி சரி கோச்சிக்காத, உனக்கும் gift வாங்கி தரேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கௌதம். அத்தைக்கு ஏதாவது gift வாங்குனீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறது யாரா இருக்க முடியும்? இல்ல இல்ல, உனக்கு இன்னைக்கு நைட்டு gift தந்தே தீருவேன். நீ அத வாங்கித்தான் ஆகணும். ஓஹோ, சார் அங்க வலிக்குது. இங்க பாருங்க, எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. இப்படி சொன்னா எப்படி? அப்படியே நில்லுங்க. அத்தையோட பர்த்டேக்கு கோவில்ல அன்னதானம், கேக் வெட்டுறதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், எல்லாமே ரெடியா இருக்கு. நான் சொன்னபடி வசந்த் எல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துருவான். நாமளும் இப்ப கிளம்பி அங்க போனோம்னா அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தலாம். என்ன போலாமா? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சரி வாங்க போலாம். ஐயோ, அத்தை வேற எங்க போறேன்னு விசாரிப்பாங்களே. இப்ப என்னங்க சொல்றது? அது வந்து என் ஃப்ரெண்டோட வீட்ல ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே. ஆனா அத்தை இந்த புடவை நகை இருக்கிற பையெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்பாங்களே. ஐயோ ஆமால. அடடா, பைய கார்லயே வச்சுட்டு வந்திருக்கணும். உன்கிட்ட காட்டுற ஆர்வத்துல இங்க கொண்டு வந்துட்டேன். ஒரு ஐடியா. ஜானு ரூம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தெரியாம பைய கொண்டுகிட்டு வெளியில போயிடுறேன். அப்புறம் நீ போய் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துரு. இது சரியா வருமா? அது உன் கையில தான் இருக்கு. வா போலாம். கௌதம், என்னோட பர்ஸ் எடுங்க. வா வா, வாங்க போலாம். கௌதம், அத்தைய காணோம். சரி பேக் கொடு, நான் கார்ல வச்சுட்டு வந்துறேன். போலாம். கௌதம், என்னப்பா ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. அது வந்து ஜானு, என் ஃப்ரெண்டோட வீட்ல ஃபங்க்ஷன், அதான் போய்கிட்டு இருக்கோம். ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வெளியே வந்துட்டீங்க. சரி சரி. இது என்ன பை? என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னது இது? பை வேற புதுசா இருக்கு. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்களா? ஜானு, அது ஃபங்க்ஷன்ல கொடுக்கணும்ல, அதான் gift. ஓஹோ, அப்படியா? இவ்ளோ பெருசா இருக்கு. எங்க காட்டு பார்க்கலாம். அத்தை, அந்த குழந்தைக்கு பொம்மை வாங்கியிருக்கோம். அதான் பெருசா தெரியுது. சரி சரி இருக்கட்டும். ஓகே ஜானு, டைம் ஆயிடுச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். கௌதம், ஒரு நிமிஷம் பா. நீ வேணா கிளம்பு, இலக்கியா இங்கேயே இருக்கட்டும். என்ன ஜானு சொன்ன? இலக்கியா வீட்லயே இருக்கட்டும். கொஞ்சம் வேலை இருக்கு, நீ மட்டும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போ. அத்தை, அது என்னத்த வேலை? சொன்னாதான் இருப்பியோ? அதுக்கு இல்ல அத்தை, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். அதான். ஃபங்க்ஷனுக்கு வீட்ல இருந்து ஒருத்தர் போனா பத்தாதா? நீ இரு. கௌதம், நான் இலக்கியாவை கூட்டிக்கிட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும். அவ இருக்கட்டும், நீ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போ. ஜானு, இது முக்கியமான ஃபங்க்ஷன், குடும்பத்தோட வரணும்னு ஃப்ரெண்ட் கம்பல் பண்ணா. அதான் நாங்க வேணா சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோமே. பா, இதுவும் முக்கியமான வேலை தான். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா?
கௌதம் நீ கிளம்புப்பா. இலக்கியா ஒரு நிமிஷம் இரு, நான் இதோ ஆ, வரேன். சரிங்க அத்தை. ஐயோ. இலக்கியா, என்ன இலக்கியா திடீர்னு ஜானு இப்படி ஒரு குட்டை தூக்கி போட்டாங்க? அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை கூப்பிட்டு என்னால போகாம இருக்க முடியாது. நீங்க வேணும்னா கிளம்புங்க. ஏய், நீ இல்லாம எப்படி அம்மாவோட பர்த்டேவை கொண்டாடுறது? நானும் ஆசையா தாங்க இருந்தேன். ஆனா என்ன பண்ண முடியும்? அத்தை பேச்ச மீற முடியலையே. ஏய் கௌதம், நீ இன்னும் கிளம்பலையா? இதோ போறேன். பை பை இலக்கியா. பாத்துங்க. இலக்கியா வா கிளம்பலாம். அத்தை, நாம எங்கத்த போறோம்? அதெல்லாம் சொல்றேன், முதல்ல வா. வாங்க ஆண்டி. இந்தாங்கண்ணே. தேங்க்யூ சார். வசந்த், ஆ? நான் போய் ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாவும் வசத்தும் எங்க? மாமா, வசந்த், ஏற்பாடுலாம் ரெடியா? ரெடி மாமா. அங்க பாருங்க. கௌதம், நீ எப்படிப்பா இங்க? உங்க பர்த்டே அன்னைக்கு நான் உங்க கூட இல்லாம எப்படி? என் பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன் ஆண்டி. இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு ஹாப்பியானு தெரியுமா? ஏமா என்கிட்ட கூட சொல்லல? 30 வருஷமா உன் பிறந்த நாள உன் பக்கத்துல இருந்து கொண்டாட முடியல. இதுல என் பிறந்த நாள் தான் முக்கியமா? அப்படியெல்லாம் கிடையாதுமா. உங்க பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் உங்களுக்கே தெரியாம கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அங்க பாருங்க. கௌதம், எதுக்கு இதெல்லாம்? இது மட்டும் இல்லமா, இன்னும் கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். சரி வாங்க, உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிப்பா. இலக்கியா எங்க? 2 பேரும் தான் கிளம்பணும். அதுக்குள்ள ஜானு எங்கேயோ போகணும்னு அவளை தடுத்துட்டாங்க. அதான் வரல. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. சரி. வாங்க. வா. இந்த கோயிலா? இங்கதானே ரேவதி அத்தையோட பிறந்த நாளைக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இலக்கியா வா போலாம். அத்தை, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடு தானே. வா வா வா. அப்பா. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? கௌதம்ன்ற பேருக்கு அர்ச்சனை இல்ல பண்ணு. இல்ல, எங்க அம்மா பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. ரேவதி அம்மா. ரேவதி, உங்களோட ராசி நட்சத்திரம்? துலாம் ராசி, சுவாதி துலாம் நட்சத்திரம். ராசி, சுவாதி நட்சத்திரம். தொட்டு கும்பிடுங்க. ஓம் ஆதி சக்தி ஹே போற்றி, அம்பிகே போற்றி, ஆக்கலும் மழித்தலும் காத்தல் அருள் நிறை இறைவன். என்னம்மா பிரசாதமா? ஆமாமா, ஒரு அம்மாவோட பிறந்த நாளுக்காக இந்த ஏற்பாடு. அவங்க சாமி கும்பிட போயிருக்காங்க. வந்ததும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, அப்ப கௌதமா ரேவதி அத்தையும் உள்ளதா இருக்காங்களா? போச்சு. ஆண்டவா, என் பிள்ளையோட பாசம் எனக்கு எப்பவும் கிடைக்கணும். கௌதம வளர்த்து ஆளாக்குன ஜானகி நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும். அதுக்கு உன் ஆசீர்வாதம் எப்பவும் வேணும். அத்தை, நம்ம வேற கோயிலுக்கு போலாமே? ஏன் இங்க சாமி இல்லையா? இல்ல அத்தை, அது வந்து வா, நேரம் ஆயிட்டு இருக்கு, வா போலாம்.
ஆ, என்ன என்ன யாருக்கு ஃபோன் பண்ற? இல்ல நான் ஃபோன் பண்ணல அத்தை. ஏதோ ப்ரமோஷன் கால் வருது. இந்த பாரு, சாமி கும்பிடணும், கொஞ்ச நேரம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. இந்தா வா வா போலாம். வாமா. கடவுளே, இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் மாதிரியே இன்னைக்கு எல்லா பிறந்தநாள்லயும் அவங்க கூட நான் இருக்கணும். அவங்க உடம்பு நல்லா சரியாகி சீக்கிரம் அவங்க குணமாகணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். வேதத்தின் விளைவே பொற்றி வினைப்பையின் விளைப்பாய் பொற்றி அம்பிகையின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. இங்கதான் இருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? இங்க வெளியில பிரசாதம் ரெடியா இருக்கு, நீங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரி. சரி கௌதம், அத்தை வாங்க அந்த அம்மனை கும்பிட்டுட்டு போலாம். சரி சரி வா. அத்தை வாங்க உள்ள போலாம். வா வாங்க. எடுத்துக்கொடு. தம்பி இங்க வாப்பா. வரேன்ன. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? ரேவதி. ரேவதி ராசி துலாம் நட்சத்திரம். ராசி சுவாதி நட்சத்திரம். துலா ராசி சுவாதி நட்சத்திரம் கொண்ட ரேவதி என்பவர் சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்க்கையிலும். ரேவதினா? ஆமா, நம்ம ரேவதி தான். அவ பேருக்கு தான் அர்ச்சனை பண்றேன். இன்னைக்கு அவ பிறந்த நாள். என்னத்த சொல்றீங்க? அவங்க பேரை கேட்டாலே எரிஞ்சு விழுவீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பேருக்கே நீங்க அர்ச்சனை பண்றீங்க? பின்ன அவ என் புள்ளைய என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறா, அதுக்கு தான் நான் அவ மேல கோவப்படுவேன். ஆனா அவ ரொம்ப நல்லவ. பாவம், குடும்பம் இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்படுறா. அவ 100 ஆயுசுக்கு நல்லா வாழணும், அதனால தான் பூஜை பண்றேன். கடவுளே, ரேவதிக்கு சீக்கிரமா குணமாயிடணும். அவ நல்லா இருக்கணும். என் புள்ள கௌதம், அவனை நல்லா பாத்துக்கோப்பா. மணிநகையே பொற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் தேவதை குயிலே பொற்றி ஓம் பக்தருக்கு அருள்வாய் பொற்றி பணிந்தனம் போற்றி போற்றி எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க. அம்மா வெளியில பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கிக்கங்க. சரிங்க. சரி. கடவுளே, நல்லா ரொம்ப சாப்பிடுங்க. தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிடுங்க. வா இலக்கியா, நம்ம போய் பிரசாதம் வாங்கிக்கலாம். அத்தை வேண்டாம் அத்தை. ஏய், சாமி பிரசாதம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. வா வா அத்தை. வா வா. அத்தை அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. வீட்டுக்கு திருநீர் பொட்டலம் வாங்க மறந்துட்டேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. ரொம்ப நல்லா தேங்க்ஸ்ங்க. ஒரு நிமிஷம், போன் அடிக்குது. ரொம்ப நன்றிம்மா. இலக்கியா, சொல்லு இலக்கியா. கௌதம், இப்ப நீங்க இருக்கிற கோயில்ல தான் நானும் அத்தையும் இருக்கோம். ஏய், என்ன சொல்ற? நீங்க எப்படிங்க? ஐயோ, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அத்தையும் நானும் இப்ப பிரசாதம் வாங்க தான் வந்துட்டு இருக்கோம். விடு, சரி நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ஓகே. தேங்க்ஸ்மா. என்ன மாமா? என்னாச்சு கௌதம்? மா, ஜானு கோயிலுக்குள்ளதான் இருக்காங்களா? இப்ப இங்க வருவாங்களா? ஐயோ, என்ன சொல்ற? கௌதம், மாமா அங்க பாரு ஜானகி.
மாமா நீங்க பிரசாதம் கொடுங்க. வா வா. சரிங்க தம்பி. போ, போ. வாங்க. தேங்க்யூ. அத்தை என்னம்மா இவ்ளோ நேரம்? இல்ல அது சரி வந்து இந்தா பிரசாதம் வாங்கிக்கோ. வாங்கி. பிரசாதம் கொடுத்தவங்க வந்து தீர்காயுசா இருக்கணும்னு வாழ்த்துனேன்னு சொல்லுங்க. வா. சரி நம்ம போலாமா? அத்தை ஆ கௌதம் வேற எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுமா? சரி சரி கிளம்பி போ. எனக்கு வேற கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. நான் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன். சரி சரிங்க. கிளம்புறேன். பார்த்து போ. ஆ இலக்கியா, என்ன இலக்கியா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏங்க அத்தையோட பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்றதுக்காக ஜானகி அத்தை நீங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இங்க வந்ததா அது தெரியும். அப்படியா? ஜானகி எனக்காக தான் வேண்டும் வந்தாளா? ஆமா அத்தை, உங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம். என்ன பண்றது, காலம் எங்களை பிரிச்சு வச்சிருச்சே. நல்ல வேளை நீ ஃபோன் பண்ண, இல்லனா கௌதமியும் என்னையும் ஒன்னா பார்த்துட்டு ஜானகி சுக்கு நூறா உடைஞ்சிருப்பா. சபா தப்பிச்சோம். சரி வாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சல, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன் அவசரப்படுற? கொஞ்ச நேரம் கோவில்ல இருந்துட்டு போலாம். கேக்கலாம் வெட்ட வேணாமா? வாங்கம்மா போலாம். ஆமா அத்தை, கேக்க வெட்டுறோம். இன்னைக்கு உங்க பர்த்டேவை கொண்டாடுறோம். வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டேன் மாமா, பக்காவா ரெடி பண்ணிட்டேன். டேய், அம்மா வீட்ல இல்லல? அதான் சொன்னேனேக்கா, அம்மா ஹாஸ்பிடலுக்கு செக்கப்புக்கு போயிருக்காங்க, லேட்டா தான் வருவாங்க. அப்ப சரி. என்ன 3 பேரும் ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த பிரசாதம் டேஸ்டா இருந்தத பத்தி பேசிட்டு இருக்கோம். என் புள்ள ஏற்பாடு பண்ணா அது சாதாரணமா இருக்குமா? வாங்க போலாம் மாமா. வசந்த், சாவி உன்கிட்ட தானே இருக்கு, ஓபன் பண்ணு. பண்றேன். ஏன் அங்க போய் நிக்கிற? கதவை தோற. இல்ல ஆண்டி, நீங்க தான் கதவை திறக்கணும். ஏன்? அது அப்படிதான் அத்தை, கதவை திறங்க. என்ன பண்றீங்க எல்லாரும், எனக்கு நீங்க புரியல. திறங்க. நீங்க கதவை ஓபன் பண்ணி உள்ள போங்கம்மா, உங்களுக்கே புரியும். போங்க. என்னப்பா இதெல்லாம்? உங்க பிறந்த நாளைக்காக உங்க புள்ள இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு அத்தை. எப்படிமா? சூப்பரா? இது மட்டும் இல்ல, கேக்க வெட்டிட்டு ஒரு டான்ஸ போடுறோம், அப்படியே கிளம்பி போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், அப்புறம் பீச்சுக்கு போய் சந்தோஷமா இருக்கிறோம். அப்புறம் இன்னும் நிறைய ஐடியா எல்லாம் இருக்கு.
எதுக்கு கௌதம் இதெல்லாம்? அதான் கோவில்ல பிரசாதம் கொடுத்து சிறப்பா பண்ணிட்டியே, அப்புறம் எதுக்குப்பா இதுக்கெல்லாம் சிரமப்படுற? ஒரு சிரமமும் இல்லம்மா. இன்னும் இத மாதிரி பல மடங்கு சிறப்பா கொண்டாடினாலும் என் ஆசை தீராது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.